கதிர்காம்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்காக கட்டப்பட்டதாக கூறப்படும் வீடு தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை நேற்று தன்னிடம் விசாரித்ததாக கதிர்காம மகா தேவாலயத்தின் பஸ்ஸநாயக்க நிலைமை திசான் குணசேகர தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய திசான் குணசேகர, இந்த வீடு விமல ரத்ன என்பவரால் கட்டப்பட்டது என்றும் கதிர்காம கிரி பெகர கோயிலின் அப்போதைய தலைமை தேரரால் நிதியளிக்கப்பட்டது என்றும் கூறியுள்ளார். வீட்டை கட்டியவர் தற்போது உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவும், கதிர்காம கிரி வெகர கோயிலின் அப்போதைய தலைமை தேரர் இறந்துவிட்டார் என்றும் கூறிய திசான் குணசேகர, கட்டிடம் தொடர்பான விவரங்களை அறிந்த ஒரே நபர் அவர் மட்டுமே என்று தெரிவித்துள்ளார். இந்த வீடு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமானது அல்ல, மாறாக கதிர்காம கிரி வெகர கோயிலின் அப்போதைய தலைமை தேரரால் அவருக்காக கட்டப்பட்டது என்றும் திசான் குணசேகர தெரிவித்துள்ளார். போரின் போது மகிந்த ராஜபக்ச கோயில்களுக்கு சென்றபோது அவர் விருந்தகங்களில் தங்கவில்லை, மாறாக வீடுகளிலோ அல்லது கோயில் சொத்துக்களில் கட்டப்பட்ட சிறிய இணைப்புகளிலேயே தங்கினார் என்றும் கதிர்காம மகா தேவாலயத்தின் பஸ்தநாயக்க நிலைமை திசான் குணசேகர தெரிவித்துள்ளார்.